2 பிளான்ட்ஸை ஒரே விண்டோ பக்கத்துல வைக்கிறாங்க. ஒன்னு வந்து நல்ல ஃபாஸ்டா க்ரோ ஆகுது, நல்ல புது புது கிரீன் லீவ்ஸ்லாம் வருது. பட் இன்னொரு பிளான்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு growth இல்ல. நாள் போக போக பாத்தீங்கன்னா ரொம்ப வீக்காவும் தெரியுது அந்த பிளான்ட். ஸோ அந்த பிளான்ட்டை வச்சவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா யோசிக்கிறாங்க, ஏன் இந்த பிளான்ட் மட்டும் க்ரோ ஆகவே மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி நோட்டீஸ் பண்றாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறமா சரி ஓகே இதை நம்ம வந்து டிஸ்போஸ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி டிசைட் பண்றாங்க. பட் ஆனா டிஸ்போஸ் பண்றதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஒரு ஐடியா வந்து கிளிக் ஆகுது. சரி ஓகே நம்ம வந்து இதை வேற ஒரு இடத்துல வச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வளராத பிளான்ட், growth இல்லாத பிளான்ட் வந்து வேற இடத்துக்கு மூவ் பண்றாங்க. ஸோ 1 வீக் அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அந்த எதை வந்து growth இல்லை அப்படின்னு சொன்னோமோ அந்த பிளான்ட்ல வந்து ஒரு நியூ லீஃப் வந்து வளர்ந்துருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு நாளா அதோட growth வந்து கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஸோ இதை பார்த்து அவங்களுக்கு வந்து ஒரு விஷயம் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கு, அந்த பிளான்ட் வீக் இல்ல, அந்த பிளான்ட்டை நம்ம வச்ச இடம் தான் தப்பு அப்படின்ற மாதிரி அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம லைஃப்லயும் இப்படிதாங்க, நம்ம பக்கத்துல இருக்கிறவங்க இல்ல நமக்கு தெரிஞ்சவங்க ஃபாஸ்டா க்ரோ ஆகிறத பார்த்துட்டு அவங்க லைஃப் மட்டும் இப்படி இருக்கு, நம்ம மட்டும் இதே ஸ்டேஜ்லயே இருக்கோம், நம்ம மட்டும் வளரவே மாட்டேங்கிறோம் அப்படின்னு மத்தவங்களை வந்து நம்ம கம்பேர் பண்ணி நம்ம பாக்குறோம். அவங்க எந்த கண்டிஷன்ல க்ரோ ஆனாங்க அப்படின்றது உனக்கு தெரியாது இல்லையா? ஸோ அதனால மத்தவங்களோட கம்பேர் பண்ணி அவங்களோட growth இப்படி இருக்கு, நான் தான் இன்னும் க்ரோ ஆகல அப்படின்னு தயவு செஞ்சு நினைக்காத. நீ ஃபெயிலியர் கிடையாது, நீ இருக்கிற பிளேஸ் வந்து உனக்கு சூட்டபிளா இல்ல அப்படின்றத நீங்க முதல்ல புரிஞ்சுக்கோ. சம்டைம்ஸ் யூ டோன்ட் நீட் அ மோட்டிவேஷன், யூ ஜஸ்ட் நீட் த ரைட் என்வாயன்மெண்ட் டு க்ரோ. ராங் பிளேஸ்ல இருந்துட்டு நான் வளரவே இல்லை அப்படின்னு நினைச்சு உன்னை நீயே ஃபெயிலியரா நினைச்சுக்காத.